ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரைக் கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. பி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இந்த மண்ணில விளைஞ்ச கதை இது, ஈர நெஞ்சில கதை இது. இது கதையானாலும் வெறும் கனவா போனாலும் ஒரு வரலாறு தான், வீர தாலாட்டுத்தான். கதை போல தோணும் இது கதையும் இல்ல, இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல. இவர் யாருன்னு பார்க்குறீங்களா? இவர் தாங்க நம்ம கதையோட ஹீரோ. இவரை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். சொல்றா. டேய் மச்சான், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? ஆமாடா. நீங்க என்ன நாள் தெரியுமா? என்ன நான் சொல்றா. நீட் எக்ஸாம் எழுதுனல்ல? ஆமா. ரிசல்ட் இன்னைக்கு. இன்னும் தூங்கிட்டு இருக்கற? ஏஞ்சி பாரு, என்னன்னு பாரு. ஏய் இருடா, பாத்துட்டு கூப்பிடுறேன். இரு, பாத்துட்டு ஃபோன் பண்றேன்டா. ஓகேடா. இந்த டைம் ஃபெயில் ஆயிட்டேனே. அம்மா கிட்ட என்ன பதில் சொல்றது? என்ன பண்றதுன்னு தெரியலையே. டேய் மச்சான், ரிசல்ட் என்னடா ஆச்சு? ஏன் எனக்கு இன்னும் ஃபோன் பண்ணல? ஃபெயில் ஆயிட்டேன் மச்சான். டேய் அதுக்கு ஏன்டா அழுதுட்டு இருக்க? ரொம்ப கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரா. நான் வீட்டுக்கு வரேன், அப்பாட்ட நான் பேசுறேன். மச்சான் அப்பா பத்திரமா பாத்துக்க மச்சான். இனி அப்பா பத்திரம் போய் தகுதி எனக்கு இல்லை மச்சான். இவர் குப்பை பெருக்கிறாருன்னு கேவலமாக நினைக்காதீங்க. இவர் படித்த படிப்பும் இந்த குப்பை மாதிரி வீணாக போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாரு.
ஆசிரியர் தகுதி தேர்வு. அப்போ டேட்டு பார்ப்போமே. ஆமாம், இன்னும் டேட்டு முடியல. அப்போ அப்ளிகேஷன் போட்டுற வேண்டியதுதான். அப்ளிகேஷன் போடணும். நம்மக்கிட்ட இருக்கிற பணம் பத்தாது போல இருக்குது. என்ன பண்ணலாம்? அம்மா, காசு இருந்தால் கொடுங்கம்மா. சாமியே, காசு இருந்தா கொடு சாமியே. என்னத்துக்கு காசு? வாத்தியாருக்கு அப்ளிகேஷன் போடணும் சாமி. எங்கள் வீட்லேயே 2 பேர் படிச்சுட்டு சும்மா கிடக்குறாங்க. காசும் இல்லை, ஒன்றும் இல்லை. போட பைத்தியக்காரன். இந்த மாதிரி தான் என் ஊரில் நிறைய பேர் கிளம்பிடுறான். இவனுக்கெல்லாம் வேற வேலையே இல்லை மலகுது. சரக்கடி காசு வேணும். காசு இந்த குடு. நானே பிச்சை எடுத்து சாப்பிட்டுக்கிறேன்டா. என்கிட்ட பணம் இல்லடா. நிறைய இப்ப என்கிட்ட பணம் இல்லடா. சொன்னா கேளுடா.
குச்சி எடுத்து கூட சாப்பிடாத கூட அந்த பணத்தை சேர்த்து வச்சுடா வாத்தியாருக்கு அப்ளிகேஷன் எழுதுறதுக்கு. என் வயிற்றுல மண்ணை மாதிரி போட்டீங்களாடா பாய்களை. நல்லா இருப்பீங்களாடா பாய்களை. இப்படி தாங்க இவர் கஷ்டப்படுற நேரத்தில் யாரும் உதவலை. ஏன் அவர் கஷ்டப்பட்ட காசு கூட அவருக்கு உதவலை. சார் வணக்கம். தபால் எதுனா வந்ததுங்களா? தபால் எதுவும் வரலைங்கய்யா. வந்தா நானே கூப்பிட்றேன். ஆனாலும் இவர் வாத்தியார் ஆகணுன்ற முயற்சி கைவிட்டதே இல்லை. கௌதம் 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 அப்பா 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 கௌதம் அப்பா கௌதம் எக்ஸாம் வெளியே போனா அப்பா அப்பா கௌதம் எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டானா. என்னப்பா சொல்ற? அது தெரியாது உங்களுக்கு? தெரியாதுப்பா. சூசைட் பண்ணிக்கிறேன் தற்கொலை பண்ணிக்கிறேன் ஃபோன்ல பண்ணான். அப்பா கௌதம் பா எல்லாம் படிக்கணும். படித்து டாக்டர் ஆகணும். கண்டிப்பாக வரேன்ப்பா. நம்மள மாதிரி ஏழைங்களுக்கு இலவசமாக மருத்துவம் பார்க்கணும். கண்டிப்பாக பார்ப்பேன்ப்பா நான். அதான் உன் லட்சியம். கண்டிப்பாப்பா. நல்லா இருக்கிறீங்களா? சாப்பிட்டீங்களா? சரி சார், அவனை பார்த்தா பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான். அவனுக்கு போய் வணக்கம் வைக்கிறீங்க. ஏப்பா, ஒரு ஆளுக்கு மரியாதை கொடுக்கலாம், அவருக்கு படித்த படிப்பு மரியாதை கொடுங்கப்பா. அவர் எந்த ஸ்கூலில் வாத்தியார் ஆகிறாரு? பா, அவர் 12வது படிக்கும் போதே அவங்க அப்பா அம்மா தவிர்த்தாங்கப்பா. அவரு கூட இருந்தவங்களாம் கை விட்டாங்கப்பா. என்னங்க சீன் மாறிடுச்சுன்னு பார்க்குறீங்களா? இல்லைங்க, நான் தான் நம்ம ஹீரோவோடைய சின்ன வயசு கதையை சொல்ல மறந்துட்டேன். அதையும் கொஞ்சம் பார்த்துருவோம். ஐயா, எனக்கு ஏதாச்சும் தகவல் வந்திருக்கு ஐயா. நீ வராப்பெல்லாம் கேட்டுனா எங்க வந்தா உன் தகவல் சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்லுங்க வந்தா. எனக்கு ஏதாவது வேலை கிடைக்குமாண்ணா?
ஐயா ஐயா எனக்கு ஏதாவது தபால் வந்துருங்க ஐயா. பெரிய அவசரப்படாத, வந்தவனை தேடி வரும். ஐயா வந்த மறக்காம சொல்லுங்க ஐயா. இப்படி தாங்க பல வருடம் கடந்து போச்சுங்க. புடவை புடவை ஜாக்கெட் பாவாடை கவனே புடவை பாவாடை ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு ஜாக்கெட்டு. ஒரு நாள் சுயமாக தொழில் செய்யலான்னு ஆரம்பித்தாருங்க. ஆனால் அந்த தொழிலும் அவருக்கு பெருசாக கை கொடுக்கலைங்க. வாணே வந்து பாருண்ணே. எல்லாமே இருக்குண்ணே. நல்லாதான் இருக்குது. நீங்க இந்த மாதிரி அழுக்கு துணிமா இருந்தாங்க உங்ககிட்ட எப்படி வாங்குறது? ஒரு நல்ல துணியா போட்டுன்னு வரக்கூடாதா? வேணாம் வேணாம். அவர் நிலைமையை பாருங்க. தன்னை அடையாளம் காட்டி அந்த தொழிலும் அவரை கைவிட்டுடுச்சுங்க. இப்படி தாங்க நம்ம ஹீரோவுடைய முயற்சி எல்லாமே தோல்வியில் முடிஞ்சிச்சு. ஒரு நாள் நம்ம ஜெயிக்க மாட்டோமான்ற எண்ணம் மட்டும் மனசுலேயே இருந்துச்சு. இப்போ வாத்தியார் ஆகக்கூடிய தகுதிக்கு வந்துட்டாருப்பா. எத்தனையோ முறைகள் வந்து அவர் வந்து எழுதி போட்டு வாத்தியாருக்குள்ள தகுதி இன்னும் வர முடியல. ஆனா கண்டிப்பா வந்துடுவார். அவருக்கும் ஒரு நாள் காலங்கள் வெல்லும். கண்டிப்பா வருவார். அவ்வளோ வயசாக இனிமேல் தான் வாத்தியார் வேலை வரப்போகுது அவருக்கு. கண்டிப்பா வருவார்ப்பா. நாராயணசாமி பார்த்தீங்களா? ஓ நாராயணசாமி, நாராயணசாமி ஏந்திரு. நீ ஆசைப்பட்ட மாதிரி கவர்மெண்ட் வேலை கிடைச்சிருச்சு. இந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரு. ரொம்ப சந்தோஷம். எனக்கு அப்பயே தெரியும். பாத்தீங்களாயா, நீங்க அம்மாலாம் பேசுறீங்களே, நீ பாத்தியா? நம்பிக்கை தான் வாழ்க்கை. வாத்தியார் வேலை அவருக்கு வந்து பாத்தியா? நான் எவ்வளவோ உங்களுக்கு சொன்னேன், நீங்க கேட்கல. பாருங்க, நல்லா பாருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். இங்கதான் இருக்கேன். எங்கடா போன? எங்கதான் போயிருந்த? இனி எக்ஸாம்ல தோத்துலாம் ஃபீல் பண்ண மாட்டேன்பா. எத்தனை டைம் தோத்தாலும் முயற்சி பண்ணி கண்டிப்பா நான் ஜெயிப்பேன்பா. அதுதான் எனக்கு தேவை. அந்த நம்பிக்கை போதும்பா. வாப்பா. இவ்வளோ போராட்டத்துக்கு பிறகு
55 வயசுல உனக்கு வேலை கிடைச்சிருக்கு. வருங்கால பிள்ளைங்களுக்கு பயனுள்ள கருத்தாகவும் நல்லா கற்றுக் கொடுக்கணும். உங்களை போல வாத்தியாருக்கெல்லாம் பல பேரை உருவாக்கணும். உங்கள் பணியில் நல்லா சிறப்பாகவும் அமையணும் ஐயா. செய்கிறேன் ஐயா. சரி போயிட்டு ஐயா, ஒரு நிமிஷம். இந்த செல்போனை உங்களுக்கு அன்பளிப்பாக கொடுக்குறேன். இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்ல, கதை போல தோடும் இது இந்த உலகமே ஒருத்தரை கைவிட்டாலும் தான் கற்ற கல்வி ஒருபோதும் கைவிட்டதில்லை. இந்த உலகத்திலே மிகச்சிறந்த ஆயுதம் கல்வி. மாணவர்களே, முயற்சியை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். இத கலங்காம கேட்கும் ஒரு இதயம் இல்லை.